ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மக்கள் என்னென்னா, சார் நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து அப்பர் சைட் பண்ணுறீங்க, டவுன் சைடு போகுது, அந்த டவுன் சைடு எனக்கு சொல்லிவிடுங்க, நீங்கள் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு டவுன் சைடு வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்துருங்க. அதாவது இப்போ என்னோடய வியூ வந்து ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு பிரேக் அவுட்டுக்காக நான் பிளான் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னப்போ மார்க்கெட் கீழே வருதுன்னா இதில் என்னுடைய பிளான் இல்லாதப்போ நீங்கள் பிளான் இல்லைனா கூட பரவாயில்ல சார், அது ப்ரைஸ் எது வரல வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் டபுள் சைடும் வந்து இனிமேல் நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துடலாம். ஏன்னா மக்கள் வந்து அதை பொறுமை இல்லை, அந்த டிஸ்டன்ஸ் ஏற்றுக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இந்த டவுன் சைடில் வந்து நமக்கு பிளான் இல்லாதப்போ இதையும் அவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம ஏன் சார் வின்னோம், நம்ம டவுன் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து டவுன் சைடுக்கான மிஸ் ஆகுது இல்லையா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டவுன் சைட் நான் ஏன் வந்து இந்த பிளான் இல்லை, லாஸ்ட் இந்த கடந்த சில 10 நாளாக 15 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வியூ வந்து பெருசாக ஒன்றும் நம்ம பிரகாரம் போகல, ஆப்போசிட்டாக போகுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய ப்ரெடிக்ஷன் காரணம்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸாக இருந்ததெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதுனால ப்ரைஸ் எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு, திரும்ப அந்த ரெசிஷன்ஸ் ஏரியாவில் இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் பண்ணும், ரெசிஷன்ஸ் ஆக்ட் பண்ணும். ப்ரைஸ் இங்கேருந்து சஸ்டெண்ட் ஆகி பிரேக் அவுட் போனால் மேலே போனால் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ப்ரைஸு கீழே வந்துடுச்சு. சரி, ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கீழே எதுவரில் தான் சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 hours டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன் வந்து இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதாவது மேபி இன்னொரு 24,100 லெவல் வரலும் ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் வரலும் வந்தால் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ மேபி அது வரல தான் வருமே தவிர அந்த சப்போர்ட்டையும் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி டவுன் சைடு ப்ரெடிக்ஷனும் அப்போ கொடுக்கலாம். ஏன்னா மக்கள் என்னென்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அப் சைடு தான் இருக்கீங்க, டவுன் சைடுக்கான ப்ரெடிக்ஷன் வரவே மாட்டேன்றீங்க, டவுன் சைடு போனால் இதுவரையும் போகும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட்டு மேலே போக சொல்ல இதே ஆங்கிளில் போகாது. கொஞ்ச நேரம் ப்ரைஸ் கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன் சம்டைம்ஸ் என்னன்னா ஃபுல்லாகவும் கவர் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த புல் பேக்கில் வந்து நம்ம வெயிட் பண்ணி ஒரு அப்பர் சைடுக்கான வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்க சொல்ல மார்க்கெட் கீழே வரும்னு சொல்கிறப்போ கிட்டத்தட்ட வந்து 90% தாண்டி கீழே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பிளானை சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இதுவரைலாம் நம்ம புல் பேக்கில் வர சொல்ல நம்ம அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி வெயிட் பண்ணுறது தான் பெட்டர் தவிர நம்ம டவுன் சைட் மார்க்கெட் எப்படி போதோ இப்படி போனால் அப்படி போனால் எப்படி நம்ம வந்து எதுக்கேற்றாமலே நம்ம மாறிக்கிட்டே இருக்க முடியாது. ஓகே, அப்போ என்ன ஆகுனா நம்ம மைண்டு ஸ்டேபிளாக இருக்காது, நமக்கு காணாமல் ஓவர் ட்ரேடிங்கில் கான்செப்டில் போயிடும். நேற்று ப்ரைஸு ஒன்று ஸ்மால் டைம் ஷூட் பண்ணி காமிடுங்க. இப்போ 10 minutes டைம் ஷூட் பண்ணி காமிச்சுன்னா, ஸோ இன்றைக்கி இந்த கடந்த 20ஆம் தேதி 21ஆம் தேதிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லா மூவ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, ரைட்டுங்களா? ஸோ மார்க்கெட் மேலேயும் டாப்பில் க்ளோஸ் கொடுக்கு. இந்த இருந்து ஒரு ஹையரை ஃபார்மேஷன் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ண முடியும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. சரி, கேப் அப் ஓப்பன் ஆகினா இதில் என்னாவும் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். அப்போ நெக்ஸ்ட் என்ன, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு இல்லையா சார் அப்படின்னா, என்னுடைய பிளான் என்னென்னா மார்க்கெட் கீழே வந்தால் கூட மார்க்கெட் எங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க, இங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குது. இப்போது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா இது பெரிய பிக் பிளேயராக மார்க்கெட் மூவ் பண்ணுறாங்க. இந்த மூவ் வந்து நம்மளால் கேட்ச் பண்ண முடியுமா சார்னா சம்டைம்ஸ் முடியும், சம்டைம்ஸ் முடியாது. இப்போது நமக்கு இன்னொரு விஷயம் அது கவனிச்சிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் லெக்கு. ஓகே, மேபி பெரிய டைம் ஃப்ரேமில் வந்து டபுள் பாட்டம் மாதிரி கிரியேட் பண்ணி மேலே மூவ் ஆக சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா இந்த கேப் வந்து எல்லாருக்குமே தெரியுது. இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கேப் ரீஃபில் பண்ணணும்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னென்னா இது வந்து ட்ராப் மாதிரி ஆகும். சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக கேப் ரீஃபில் பண்ணவும் வரலாங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி கூட மார்க்கெட் இன்னும் 24,100 அந்த ரேஞ்சு கூட வந்து மார்க்கெட் மூவ் பண்ணலாம். ஆனால் இது என்னென்னா 100 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% வந்து கேப் இருந்தால் ரீஃபில் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகும். மிச்சம் 80% என்னென்னா ட்ராப் மாதிரி கொண்டு வந்துட்டு தான் மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே கொண்டு போவாங்க. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. ஆனால் இது வந்து எல்லா நாளும் வந்து இந்த மாதிரி கேப் ரீஃபில் பண்ணணும் அப்படின்றது நான் அதில் வந்து என்னுடைய எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இதை வந்து நான் அந்த இக்னோர் பண்ணிவிடுவேன். பரவாயில்ல, மார்க்கெட் கேப் ரீஃபில் பண்ணிவிடும், நம்ம அந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் என்னுடைய இது சொல்கிறேனே தவிர இதில் உங்களுக்கு நான் ட்ரேட் பண்ணக்கூடாது, நீங்கள் இது மிஸ் பண்ணிவிடுங்க, இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்லலை. நானாக இருந்தால் இந்த இது மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றத நான் சொன்னே தவிர நீங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் அதுவும் நான் பண்ணல. என்னுடைய வியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான், ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். புரிஞ்சவங்க உங்களுடைய லைக்ஸை கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். புரியாதும் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா இப்போ உங்களுக்கு என்னென்னா மிஸ் ஆகிடுச்சு, இந்த டவுன் சைடு மிஸ் ஆகிடுச்சு, இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சார் இந்த மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றப்போ அது மிஸ் பண்ணிட்டு தான் நான் எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஓகே, அதே மாதிரி மார்க்கெட் நல்லா மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும். நமக்கு தேவையான 1:2 1:2
3 கட் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல மடங்கு மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும். அது கூட சாரி மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்வாங்க. இப்போது நம்ம மைண்டில் மனுஷனோட மைண்டில் எதாவது நம்ம புகுத்திக்கிறோமோ அதை ரெக்கார்டாக விடாதீங்க, அதை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ மிஸ் ஆகிடுச்சு, எத்தனை நாள் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பாருங்கள். எத்தனை நாள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருஷங்கள் வந்து நம்மளுடைய இது ப்ரைஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பாருங்கள். மிஸ் ஆனது நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மிஸ் ஆகிட்டு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நடந்து முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு மூமெண்டம் எந்த பக்கம் போனால் என்ன ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி சார், இந்த சப்போர்ட் ஒரு வேளை பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எப்படின்னா 24,100 வரலும் ஒரு ஃபஸ்ட் லெவலும் 24,080 வந்து செகண்ட் லெவலும் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இது வந்து டவுன் சைடுக்கான ஒரு வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 24,100 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரைட்? ஏன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இந்த இடம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24,000 24,080 இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது மார்க்கெட் இந்த டவுன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா குயிக்காக நம்ம வெளியே வர வேண்டிய இடம் இந்த ஏரியாவில் வெளியே வந்துடணும். ரைட்டுங்களா? சரி, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். ஓகே, இந்த 24,100 கிட்ட ஒரு டபிள்யூ பேட்டர்னா என்ன சார் அப்படின்னா இவங்கேருந்து வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ஹையர் ஃபார்ம் ஒரு நெக்லைன் கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகுது அப்படின்னப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இங்கேயும் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு மூவாக பார்க்கலாம். சரி, அப்பர் சைடு மூவ்னா அப்போ எது சார் ரேஷன்ஸ் ஏரியா எதுவாக இருக்கும் அப்போது, அதாவது ப்ரைஸ் எதுவில் போகும் அப்படின்னா ஸோ இங்கே இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு இல்லைங்களா, இது வந்து ரேஷன்ஸ் ஏரியாவாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரேஷன்ஸ் ஏரியாவாக அமையும். ரெண்டாவது ரேஷன்ஸ் ஏரியா அப்படின்னா ஒரு 24,220 இந்த இது வந்து செகண்டு லெவல் ரேஷன்ஸாக அமையும். மார்க்கெட்டு இங்கேருந்து உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகிட்டு மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லெவல்ஸை நீங்கள் பார்க்கலாம், 2 லெவல்ஸை. இது வந்து சப்போர்ட் லெவலாக உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? சரி, அப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரி ஒரு மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கேப் ரீஃபில் இருந்துச்சு இல்லைங்களா, ஸோ இந்த கேப்பை ரீஃபில் பண்ணி முடிச்சிச்சு மார்க்கெட்டு. பேங்க் நிஃப்டி இந்த கேப்பை ரீஃபில் பண்ணி முடிச்சிச்சு. அப்போ மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டிலையும் நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னா எஸ். அப்போ அப்பர் சைடுக்கான மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இருக்குது பாருங்கள், இந்த சப்போர்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா ஒரு அப் மூவ்க்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 57,800 58,000 ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் மார்க்கெட்டு ஒரு சான்ஸ் இந்த மூவை இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல அப்பர் சைடுக்கான ஒரு பிளான். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஒவ்வொரு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏன் சார் நீங்கள் வந்து அப்பர் சைடுக்கான ஒரு வியூ பார்க்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. இதில் இது வந்து சப்போர்ட் ஏரியா, பாட்டம் ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, ரன் ஆகிட்டு உங்களுக்கு பார்க்க முடியுது உங்களால் நினைக்கிறேன். இது வந்து சப்போர்ட் இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு பாட்டம் ஏரியா கிட்ட நமக்கு டபிள்யூ பேட்டர்ன் கிடைச்சா கூட நமக்கு வந்து ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டமை நம்ம இனி வரும் அடுத்த ட்ரேடிங் செஷனில் நம்ம இந்த அப்பர் சைடுக்கான ஒரு மூமெண்ட்டமை பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். மேபி நிறைய இந்த ஃபாஸ்ட் மூவ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது இந்த விஷயம் புரிஞ்சிக்கிறதுக்கு. ஆனால் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அந்த பொறுமை இருக்கணும். சரினால அது நமக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகுது, அந்த டைமில் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நம்ம பெரிய 4 hours டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. ப்ரைஸு அந்த ஜூன் மாதத்துலேருந்தே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸு ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. இன்னும் ஒரு மூவ் ஆகல. இங்கே ஃபாஸ்ட் மூவ் ஆனது, இங்கேருந்து மூவ் ஆனது. இது ஒரு போல் மாதிரியும் இது வந்து ஃப்ளாக் மாதிரியும் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன ஒன்று இதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.